மகனுக்கு ஆபத்து வந்து விட்டதாக கருதி மல்லை சத்யாவை வெளியேற்ற வேண்டும் என்கிற முடிவுக்கு வைகோ வந்திருக்கிறார். இது 2 ஆண்டு காலமாக தொடர்ந்து துரை வைகோவால் ஏற்படுத்தப்படுகிற பிரச்சனை தான். இதில் எல்லாவற்றிலும் கட்சிக்கு உண்மையாகவும் வைகோவுக்கு விசுவாசமாகவும் இருந்துதான் தொடர்ந்து தன்னுடைய பயணத்தை நகர்த்தி வந்தார் மல்லை சத்யா. அதுல ரொம்ப குறிப்பா இந்த 2 மாதங்களுக்கு முன்பு நடந்திருக்கிற பிரச்சனையில கூட ஒரு பெரிய டிராமாவை துரை வைகோ அரங்கேற்றினார். கட்சி பதவியை நான் ராஜினாமா செஞ்சிடறேன், இனிமே நான் கட்சி பதவியில தொடர மாட்டேன். அது நல்லா தெரியும். நிர்வாக குழுவுல ஏகோபித்த ஆதரவோடு அது வாபஸ் பெறப்படும், யாரும் அதற்கு ஒத்துழைப்பு தரமாட்டாங்க. அது சும்மா இந்த நான் அரசியல்ல இருந்து ஒதுங்கிடுறேன் அப்படின்னு சொன்னோம்னா, ஐயா உங்களை விட்டா எங்களை காப்பாத்துறதுக்கு யார் இருக்கா, நாங்க யாரை நம்பி இருக்கோம் அப்படின்னு இந்த தொண்டர்கள் அழுவாங்கல்ல. அந்த மாதிரியான ஒரு டிராமா தான் அது. இப்ப அந்த நேரத்துல சத்யாவை அழைத்து மன்னிப்பு கேட்க வைத்து, அவர் மன்னிப்பும் கேட்டு, தலைவர் வைகோவுக்கு இருந்ததை போல நான் தலைவருடைய மகன் துரை வைகோவுக்கும் இருப்பேன்னு சொல்லி ஊடகங்களில் அவர் பேசி எல்லாம் சுமூகமாக முடிந்ததற்கு பிறகு சமீபத்துல நடந்த நிர்வாக குழுவுல வைகோவே டைரக்டா சார்ஜ் பண்றாரு மீண்டும் மல்லை சத்யாவை.